ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2015 வெளியான பாக் ஜானி அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான மற்றும் வித்தியாசமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியில் ஹீரோ ஒரு பிளே பாய், பொண்ணுங்களை சுலபமாக கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. இந்த நிலையில் இவருடைய ஆஃபீஸில் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அதுக்கு பாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நீ ஜெயிலுக்கு போ, இல்லாட்டி நான் சொல்கிற வேலையை செய்ய அப்படின்னு ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒரு வேலையை நம்ம ஹீரோ செய்கிறாரு. அந்த வேலையில் அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. படம் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜோசிகாரருடைய வீட்டு முன்னாடி மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கரெக்டாக ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஹீரோடைய அம்மாவும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹீரோடைய ஜாதகத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜோசிகார் கூப்பிடுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பையன் பேங்காக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். முன்னாடியெல்லாம் என் பையன் வருஷத்துக்கு 2 முறை வந்து என்னை பார்த்துட்டு போவான். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். இப்போ வரதே கிடையாது. கடந்த 3 வருஷமாக அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை கொடுக்க, ஜோசிகாரரும் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு 2 பையனா அப்படின்னு கேட்க, இல்லைங்களே ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்ல, இந்த ஜோசிகாரர் சொல்றாரு, உங்க பையனுக்கு கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது உங்க பையன் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, என் பையன் உயிரோட இருந்தா போதும் சாமி, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிங்க போது, என்னால ப்ரிடிக்ஷனை மட்டும்தான் சொல்ல முடியும், சொல்யூஷனை தர முடியாது. பட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது, பிளாக் மேஜிக் அப்படின்றது கடவுளுக்கு எகெயின்ஸ்டான விஷயம் தானே அப்படிங்கும் போது, இல்ல பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு கலையை சில பேர் தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் பிளாக் மேஜிக்கை நல்லதுக்காகவும் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படிங்கும் போது, நம்ம ஹீரோடைய அம்மா என்னோட பையன் உயிரோட இருந்தா போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஜானி. பேங்காக்ல இருக்கக்கூடிய பார்ல ஒரு ஸ்டேஞ்சரை மீட் பண்றாரு. அந்த ஸ்டேஞ்சர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்றாரு. இந்த மாதிரி ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை தாங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில ஏதோ ஒரு டேட்டாவை அங்க இருக்கிற ஒரு நபர் கிட்ட கொடுக்க, அந்த நபரும் அந்த டேட்டாவை பார்த்துட்டு இதுல எதுவும் ரிஸ்க் இல்லை அப்படிங்கும் போது, எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. வழக்கம் போல அவருடைய ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க அவருடைய கேபின்ல போய் சிஸ்டம் லாகின் பண்ண முடியல, பாஸ்வேர்டு எரர்னு வருது. ஸோ என்னாச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற லேடி கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி பாஸ் ஒன்று மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, பாஸோடைய கேபின்ல போய் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாஸை மீட் பண்றதுக்காக அங்கே போறாரு. ஹீரோடைய பாஸ் பேரு ரொமோனா. அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து இந்த ஒரு கம்பெனி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது 10% லாபம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. நான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் 40% லாபமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது ரொம்பவே கிரேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆமால, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இந்த கம்பெனியோட டேட்டாவையெல்லாம் திருடி வேற ஒருத்தங்களுக்கு சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கும் போது, இந்த கம்பெனியில் நீ தான் ரோமியோவாமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஒரு ஃபைல் எடுத்து காமிச்சு, நீ பண்ண இமெயில்ஸ், ஃபோன் கால் எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. ஸோ நீ இந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு இந்த கம்பெனியோட டேட்டாஸை திருடி விற்றுருக்கிற, அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சிருக்கிற. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணால் பேங்காக்ல என்ன தண்டனை தெரியுமா? 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். நான் நினச்சிருந்தா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்க முடியும். பட் நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கல. ஏன்னா நான் உன்கிட்ட ஒரு வேலை கொடுக்க போகிறேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போ, 2வது வெக்கேஷனுக்கு போ அப்படின்னு சொல்ல, வெக்கேஷனுக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல மேடம் அப்படிங்கும் போது, 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கும் போது, ஓகே மேடம் நான் வெக்கேஷனுக்கு போகிறேன், நீ எந்த ஊருக்கு போகணும், எந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பெரிய குற்றம் பண்ணி வசமாக மாட்டிக்கிட்டோம், இங்கே இருந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவாங்க, நம்ம பேசாமல் இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்காக டாக்ஸியில் ஏறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோடைய பாஸ் கால் பண்ணி, என்னப்பா இந்தியாவுக்கு தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஏர்போர்ட்டுக்கு வெளியே போலீஸ்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க, அங்கிருந்து அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் நீங்கள் சொல்கிறதையே செய்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு போ, அங்கே ஆல்ரெடி உனக்கு ரூம் புக் ஆயிருக்கும், நீ அங்கே போ அப்படின்னு சொல்ல, உடனடியாக நம்ம ஹீரோவும் அந்த ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நபர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நம்மளை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஒசரமான ஒருத்தர் கையில் கவரோட நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கவரை ஹீரோ கிட்ட கொடுக்க, அதை பிரித்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோ இருக்கு. இந்த பொண்ணு பேர் தானியா, அவங்களும் இதே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறாங்க. நீ இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதுதான் வேலையா, இதுக்கு தான் நம்ம பாஸ் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. தமிழில் டாடி மம்மி பாட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஹிந்தியில் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே தானியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் ஹாய் சொல்ல, தானியா சுற்றி முத்தியும் பார்க்குறாங்க, நமக்கு தான் ஹாய் சொல்கிறானா அப்படின்ட்டு. அதே சமயம் தானியாவோட டேபிளுக்கு முன்னாடி கதவு இருக்கிற மாதிரியும், தானியா ஓகே சொன்னால் மட்டும்தான் கதை ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து உட்காருவேன் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தானியாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தானியா கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ ஒரு பிளே பாய் அப்படின்ட்டு. நீ அந்த கேட்டகரியா அப்படின்னு கேட்க, இல்லையே அவங்கள விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேட்டகரி அப்படின்னு
மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, பேச்சை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிடுறாருங்க. அப்புறம் ஹீரோ அவருடைய ரூம்குள்ளே வந்து பார்த்தா இந்த ஒசரமானவர் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இங்கேனே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இன்னொரு கவரை கொடுக்குறாரு. இந்த கவருக்குள்ள அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு கன் இருக்குதுங்க. என்னையா இது அப்படின்னு கேட்க அப்ப கரெக்டா ஹீரோடைய பாஸ் கால் பண்றாங்க. அந்த ஒரு கன்னை கையில வச்சுக்கோ, இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தே இல்லையா தானியா, அவளை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் பிளே பாயா இருக்கலாம் ஆனா மர்டரர்லாம் கிடையாது, நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்ப நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு தானியாவை கொலை பண்ணிரு, நீ இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான எல்லா உதவியுமே நான் பண்றேன், பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி தரேன். அப்படி இல்லை அப்படின்னா நீ இங்கிருந்து கிளம்பி போயிரு, நான் தானியாவை கொலை பண்ணிடுவேன், அந்த கொலைப்பள்ளியை உன் மேல தூக்கி போட்டுருவேன். அதுக்கு எவிடன்ஸா காலையில தானியா கூட நீ ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தே இல்லையா, அந்த சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ என் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு என் கம்பெனியை சீட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ் கிட்ட கொடுத்து, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி நீங்க சொன்ன மாதிரி தானியாவை போட்டு தள்ளிடுறேன், என்னை எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, பாஸும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்றாங்க. இந்த ஒசரமானவரும் சீக்கிரம் வேலையை முடி, நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் வெளியே போறாரு. இப்போ ஹீரோ அந்த கன்னை எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாருங்க. சரி ஓகே வேற வழியே இல்லை, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை கையில் எடுக்கிறாரு. அப்போ பார்த்தா ஒரு வயசானவர் இவருடைய ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நீ யாரியா, நீ எப்படி அந்த ரூம்குள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த வயசானவர் சொல்றாரு, நான் மனுஷன் கிடையாது, நான் ஒரு ஜின், நான் உனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னையா உளறிக்கிட்டு இருக்க, பேங்காக்ல ஆல்ரெடி போதைப் பொருளுக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க, எங்கேயோ கண்டதை தின்னுட்டு யார் ரூம்குள்ள வந்து உட்காந்து என்னையும் மாட்டி விட்டுறாதையா, ஆல்ரெடி நான் பெரிய பிரச்சனையில் இருக்க, இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, நான் சொன்னா நம்ப மாட்டியா, நான் ஒரு ஜின், நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நம்ப மாட்டேன்றாரு. அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த ஒரு ஜின் அப்படியே சொடக்கு போட்ட உடனே அந்த இடம் அப்படியே பாலைவனமா மாறிடுதுங்க. ஹீரோ அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க என்னையா நடக்குது, நான் எப்படியா இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கும் போது, இப்போது நம்புறியா நான் ஒரு ஜின் அப்படின்னு சொல்ல, என்னை ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கியா, என்னை எழுப்பி விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்கா ஜின்னுனா என்னன்னு தெரியல கைஸ், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிம்பிளி சரத் வீடியோ மூலமாவே. ஸோ ஜின் அப்படின்றது ஒரு பேய் தான் கைஸ். இந்த ஜின்னை நம்ம ஹீரோக்கு உதவி பண்றதுக்கு அனுப்புனது யாரு அப்படின்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜோசிகாரரை பார்த்தோம் இல்லையா, அவர் தான் கைஸ். ஹீரோ நம்ப மாட்டேன்றாரு. இந்த ஜின்னு வந்து ஹீரோ பண்ண லீலைகள்லாம் சொல்ல, சரியா நம்புறேன், பழைய வழியே கூட்டு போயிரியா அப்படின்னு சொல்ல, சொடக்கு போட்ட உடனே பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் தானியாவை கொல்ல சொல்றாங்க, நான் இதுல இருந்து மீண்டு வரணும், ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கும் போது, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். அது என்ன ஆஃபர் அப்படின்னா, உன்னை நான் 2ஆ மாத்துறேன். ஒரு வெர்ஷன்ல உன்னோட பாஸ் சொன்ன மாதிரி தானியாவை கொலை பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போகலாம், இன்னொரு வெர்ஷன்ல தானியாவை கொலை பண்ணாம தானியாவை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போகலாம். ஆனா இது ரெண்டுமே ஒரே டைம்ல தான் நடக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 வெர்ஷன்ல ஒரு வெர்ஷன்ல நீ செத்து போனா கூட உன்னோட கேம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும், தப்பிச்சுக்கணும். நீ கம்ப்ளீட்டாக சேஃப் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து உன்கிட்ட பேசின மாதிரியான ஒரு ஞாபகமே வரும். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்து பேசின மாதிரியும் உங்கள் 2 பேர்த்த 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண மாதிரியும் எந்த ஒரு ஞாபகமே உனக்கு இருக்காது. ஓகேனா சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோவும் ஏதோ சொல்கிற சரி அப்படின்னு இவர் கேட்டுக்கிறாரு. இந்த ஜின்னு சொடக்க போட்டு போயிருது. ஹீரோக்கு எல்லாமே மறந்து போயிருதுங்க. இப்போ கருப்பு ஹீரோ வெள்ளை ஹீரோன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ கருப்பு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் கன் எடுத்துக்கிறாரு. கூடவே ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு நேராக தானியாவோட ரூம் கதவை தட்டுறாரு. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒயின் பாட்டில் உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதான் கொடுக்கலான்னு வந்தா அப்படிங்கும்போது கொடுத்துட்டல, கிளம்பு அப்படின்னு தானியா சொல்கிறாங்க. நான் இல்லாமல் எப்படி 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி உள்ளவா நான் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தானியா போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கருப்பு ஹீரோ பார்த்தீங்கன்னா தானியா மேலே கண்ணை காட்டி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன ஜோக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜோக்கெல்லாம் கிடையாது, உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் புல்லட் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸில் போய் பட்டு கிளாஸ் உடஞ்சு போயிடுது. ஹீரோக்கு கையெல்லாம் நடுங்குது. மறுபடியும் ஷூட் பண்ணுறாரு. அந்த புல்லட்டு தானியாவோட வயிற்றுல பட்டு தானியா அப்படியே நம்ம கருப்பு ஹீரோ மேலே சாஞ்சிட்டே விழுந்துடுறாங்க. அவருடைய ஷர்ட்டெல்லாம் வந்து பிளட்டாக இருக்குது. இப்போ தானியா இறந்து போயிடுறாங்க. கருப்பு ஹீரோடைய வெர்ஷனில் தானியாவை கொலை பண்ணிட்டாரு. இப்போ வெள்ளை ஹீரோ அவருடைய ரூம்ல இருந்து வெளியே வராரு. நேராக தானியாவோட ரூம் டோரை தட்டுறாரு. இந்த ஒயின் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்படியா கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கும் போது, நான் எல்லாமே எப்படி 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி உள்ளவா அப்படின்ட்டு தானியா கிளாஸ் எடுத்துட்டு வராங்க. அப்போ வெள்ளை ஹீரோ அப்படியே கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. இது என்ன ஜோக் இது அப்படின்ற மாதிரி தானியா கேட்க, இது ஜோக்கெல்லாம் கிடையாது, உன்னை கொலை செய்யறதுக்காக என்ன அமிச்சாங்க, நான் உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது, விளையாடாத ஜானி அப்படின்னு தானியா சொல்றாங்க. இது விளையாட்டு கிடையாது, இது உண்மைதான். ரொமோனா பக்ஷி அப்படின்றவங்க தான் உன்னை கொல்றதுக்காக அனுப்புனாங்க, அவங்க என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்ல, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு தானியா சொல்ல, யாருன்னே தெரியாதா, அப்புறம் இதுக்காக என்ன கொலை செய்யறதுக்காக அனுப்புனாங்க, அவங்க உன்னை கொலை செய்ய சொல்லி என்ன அனுப்புனாங்க, ஆனால் நான் கொலைகாரன்லாம் கிடையாது, உன்னை கொலை செய்ய போறதும் கிடையாது, இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல, தப்பிச்சு போயிருந்தா நான் எப்படி தப்பிச்சு போவேன் அப்படின்னு தானியா கேட்க, இங்கிருந்து காணாம போயிரு, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராருங்க. தானியாவும் உடனடியாக லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒசரமான ஆளும் அவனுடைய அடியாட்கள் 2 பேரும் ஹீரோ கிட்ட, என்ன வேலையை முடிச்சிட்டியா
முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இரு நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஒசரமான ஆளு தானியாவோட ரூம்குள்ள போக, இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ தடுக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஒசரமான ஆளு ரூம்குள்ள போயிடுறாரு. கூட வந்த 2 பேர்த்த அங்கேயே நிக்க சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூம்குள்ள வராரு. தானியா சாக கிடையாது, உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒசரமான ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தானியாவை கூப்பிட்டுட்டு எஸ் ஆயிடுறாரு. கருப்பு ஹீரோட வெர்ஷன்ல அவருடைய டிஷர்ட்ல பிளட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவருடைய டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு ஒரு கருப்பு கலர் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்குவாரு. அங்கிருந்து தப்பிக்கிறாரு ஒரு காரை திருடிட்டு. ஸோ கருப்பு ஹீரோ பார்த்தீங்கன்னா கருப்பு ஜாக்கெட் போட்டிருப்பாரு, வெள்ளை ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை டிஷர்ட்ல தானியா கூட இருப்பாரு. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவை கிடையாது. இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ஹோட்டல்ல ஒரு பெண்ணை மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு இடத்துக்கு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஸோ ஹோட்டலோடைய சிசிடிவி கேமரா பார்க்கும்போது கருப்பு ஹீரோ தான் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட காரை திருடிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி செக் போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் அலாட்டை கொடுக்குறாரு. செக் போஸ்ட்ல கருப்பு ஹீரோவை வழி மறைக்கிறாங்க. இவரும் காரை நிப்பாட்டிட்டு இறங்குறாரு. சரண்டர் ஆகிற மாதிரியே அவர் இறங்கி வர்றாரு. அப்புறம் போலீஸை ஏமாத்திட்டு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாருங்க. போலீஸ்காரங்களும் துரத்திட்டே வந்துகிட்டு இருக்காங்க. கருப்பு ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் வெள்ளை ஹீரோவும் தானியாவும் இதே மாதிரி ஒரு காரை திருடிட்டு தப்பிச்சு போறாங்க. பின்னாடியே அந்த ஒசரமான ஆளும் அடியாட்களும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த கருப்பு ஹீரோ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்க வந்த ஒரு பெண்ணை காருக்குள்ள தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த காரை அப்படியே திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் வெள்ளை ஹீரோவும் தானியாவும் ஒரு கார்ல தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, அந்த கார் நின்று போயிருது. அதனால அந்த ஒசரமான ஆளுக்கிட்டையும் கூட வந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிக்குள்ள போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வராங்களா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க பின்பக்க வழியில வந்து நம்ம ஹீரோடைய தலையில கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் தானியாவும் அவங்க கிட்ட சரண்டர் ஆக, தானியாவை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோ கையில் அந்த ஒசரமான ஆளு கண்ணை கொடுத்து அவளை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பட்டுன்னு ஷூட் பண்ணிடுறாரு. அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா தானியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கயிறுல போய் படுது. அந்த கயிறு கட்டாயி இந்த ஒசரமான ஆள் மேலே ஒரு பெரிய ஒரு இரும்பு வந்து விழுந்து அப்படியே ஸ்பாட்லேயே இந்த ஒசரமானவர் காலி. இந்த ஒசரமானவர் கூட இருக்கிறார் இல்லையா 2 பேர், அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவையும் தானியாவையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சுட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த வகையில் ஒரு தாத்தா கிட்ட லிஃப்ட் கேட்கும்போது அந்த தாத்தா தானியாவுக்கு லிஃப்ட் கொடுத்துட்றாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வெள்ளை ஹீரோ பார்த்தீங்கன்னா சைலன்சருக்குள்ள ஒரு கட்டையை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக காரை விட்டு இறங்க, நம்ம ஹீரோ காருக்குள்ள உட்காந்துடுறாரு. அந்த தாத்தா சைலன்சரில் இருக்கிற கட்டையை எடுத்தோடனே கார் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த தாத்தாவுடைய காரை திருடிட்டு வெள்ளை ஹீரோவும் தானியாவும் தப்பிச்சு போகிறாங்க. தானியா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோடைய வீடு இருக்குது, அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, நம்ம வேணா அங்கே போய் இருக்கலாம், சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. நம்ம வெள்ளை ஹீரோவும் தானியாவோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட கையிலலாம் வந்து அடிபட்டு இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளை ஹீரோவோட வெர்ஷனில் பாஸோடைய அடியாளான இந்த ஒசரமான ஆளும் கூட 2 அடியாட்களும் துரத்திட்டு வந்தாங்க. அவங்க 3 பேருமே ஒரு ட்ராப்பில் ஸ்டிக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அதே சமயம் கருப்பு ஹீரோவோடைய வெர்ஷனில் போலீஸ்காரங்க தான் பார்த்தீங்கன்னா கருப்பு ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு மர்டர் பண்ணதுக்காக. இப்போ கருப்பு ஹீரோ நேராக அவருடைய பாஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே தானியாவை கொலை பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வைங்க, போலீஸ்காரங்க துரத்துறாங்க அப்படிங்கும் போது, என்ன ஜானி சொல்லிக்கிட்டு இருக்க, கொலை பண்ணிட்டியா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பாஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பாஸை பொறுத்த வரைக்கும் தானியாவை அவங்கள கொலை பண்ணணும், அதுக்கான காரணம் இன்னும் மர்மமாகவே இருக்குது. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கருப்பு ஹீரோவை கழட்டி விட்டுட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யுங்க. இப்போ கருப்பு ஹீரோ கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோடைய பாஸ் டேபிள் கீழே இருக்கக்கூடிய பட்டனை பிரஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்கெல்லாம் வந்து ஹீரோவை பிடிக்கிறாங்க. கருப்பு ஹீரோ அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு இடத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ காருக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணா பெட்ரோல் பங்க்ல இருந்து தானே இந்த காரை திருடினாரு. அப்போ இந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணை தாங்க அடைச்சு வச்சிருந்திருக்காரு. என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சும் போது கருப்பு ஹீரோ அந்த பெண்ணோடைய கட்டெல்லாம் அவுத்து விட்டு முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு அவருக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால அந்த பொண்ணோடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண சொல்றாரு. அந்த பொண்ணோடைய பேரு ரீச்சல். இல்ல என்னோட கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க், வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ கண்ணை காட்டி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ரேச்சல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. 2 பேருமே அந்த ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிறாங்க. இப்போ வெள்ளை ஹீரோடைய வெர்ஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த ஃபேக்டரியில் நடந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி யங் கப்பிள் வந்து என்னை ஏமாத்திட்டு என்னோட காரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சிசிடிவி கேமராலாம் பார்க்கும்போது நம்ம வெள்ளை ஹீரோ மற்றும் தானியாவோடைய ஃபேஸ் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்களை எங்காவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்ட்டு. இந்த நிலையில் நம்ம தானியா பார்த்தீங்கன்னா பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பீட்சா டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட முகத்தை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனடியே இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளை ஹீரோவும் தானியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி சத்தமெல்லாம் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி டிவியில் செட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி உடச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்னு கதவை உடச்சு உள்ளே போய் பார்த்தா உள்ள ரெக்கார்டிங் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள தானியாவும் வெள்ளை ஹீரோவும் இல்லை தப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது
அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு பயங்கரமான ஒரு சேசிங் நடக்குது. பட் அதுல இருந்து எப்படியோ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் தப்பிச்சு ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறாங்க. வெள்ளை ஹீரோ விர்ஷன்லயே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நேரா வெள்ளை ஹீரோடைய பாஸை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய புரோக்கரோடைய அடியாட்களும் மர்மமான முறையில் ஃபேக்டரியில கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஸோ இதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய பாஸ் பார்த்தீங்கன்னா மழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய இடத்து விவகாரம், இவங்க கிட்ட டீல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு காசுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாறுறாரு. வெள்ளை ஹீரோடைய பாஸும் பணம் தரத்துக்கு தயாராக தாங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருப்பு ஹீரோவும் ரேச்சலும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க இல்லையா, அப்போ போலீஸ்காரங்க வர சத்தம் கேட்குது. கருப்பு ஹீரோ போய் ஜன்னல் வழியில் பார்க்குறாரு. கரெக்டாக போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்க்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சுது, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது அப்போதான் ரேச்சல் சொல்கிறாங்க, உன்னை எப்படி போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி என்னையும் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறாங்க. நான் அப்போவே சொன்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேணான்னு நீ தான் கண்ணை காட்டி மிரட்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வச்ச, என்ன தேடி தான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உன்னை எதுக்காக போலீஸ்காரங்க தேடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் ரேச்சல் சொல்கிறாங்க, இவங்க இந்த நாட்டோட எம்பசியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற தகவலை அவங்களோட நாட்டுக்கு வந்து இல்லீகலாக சொன்னதுனால போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்கிறதா ரேச்சல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னோட உதவி தேவைப்படுது, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து ரேச்சலும் நம்ம கருப்பு ஹீரோவும் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ கருப்பு ஹீரோவும் ரேச்சலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பாஸ் எதுக்காக தானியாவை கொலை செய்ய சொல்லி என்ன அனுப்பணும், என்னுடைய பாஸுக்கும் தானியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் பாஸோட இமெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணோம்னா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்ட்டு ரேச்சல ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சு எப்படியாவது என்னுடைய பாஸோடைய இமெயில் ஐடியை ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ரேச்சலுக்கும் ஹேக்கிங் தெரியும் அப்படின்றதுனால அவங்க ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்பாம் மெயில பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு ஹீரோடைய பாஸுக்கு அனுப்ப கருப்பு ஹீரோடைய பாஸும் அதை கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ மொத்த ஆக்சஸுமே நம்ம ரேச்சல் கையில வந்துருது. சஸ்பீசியஸான ஒரு மெயில நம்ம கருப்பு ஹீரோவும் நம்ம ரேச்சலும் நோட் பண்றாங்க. அது என்ன மெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடை அப்படின்ற ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி தானியாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த தேடை அப்படின்ற கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறது யாரு, ஸோ அந்த ஒரு நபரை நம்ம டைரக்டா போய் சந்திச்சோம் அப்படின்னா நமக்கு பல உண்மைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபோன் பூத்துக்கு போய் அந்த தேடை அப்படின்ற கம்பெனிக்கு வேற ஒருத்தங்க பேசுற மாதிரி பேசி அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை ஹீரோவும் தானியாவும் வந்து தானியா அவங்களோட கார்டியன் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கார்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த தேடை அப்படின்ற கம்பெனிக்கு கருப்பு ஹீரோவும் ரேச்சலும் போறாங்க. அந்த ஒரு நபரை காலில் ஷூட் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, உண்மைகளை சொல்லு, ஸோ தானியாவை கொலை செய்யறதுக்காக இதுக்காக என்னுடைய பாஸ் அனுப்புனாங்க, என்ன தொடர்பு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சொல்றதுக்கு மறுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்றாரு. அதே சமயம் தகவல்கள் அடங்கிய அங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்கையும் ரேச்சல் எடுத்துடுறாங்க. கருப்பு ஹீரோக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் கார்டியனை மீட் பண்றதுக்காக போனாங்க இல்லையா, அப்போ கார்டியன் தான் பார்த்தீங்கன்னா தானியா கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தானியாவோடைய அப்பா பக்ஸி இருக்கிறார் இல்லையா, அவர் காவியா அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்சு லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கிறாரு. அதன் மூலமா பிறந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தானியா. அதுக்கப்புறம் நம்ம தானியாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு யங்கான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த யங்கான பொண்ணு தான் ரொமானா, நம்ம ஹீரோடைய பாஸ். சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வயசானவர்னு கூட பார்க்காம நம்ம தானியாவோட அப்பாவை திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா தானியாவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ப்ராப்பரா கல்யாணம் பண்ணி தானியா பிறக்கலனாலும் தானியா என்னோட பொண்ணு தான், அவளுக்கு தான் என்னுடைய சொத்தெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு இருந்திருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோடைய பாஸுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் தானியாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்கிறாங்க. பிரசன்ட்ல தானியா கேட்குறாங்க, என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கிறாரா, நான் ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது உன்னுடைய அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு, பட் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் இங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் தான் இருக்கிறாரு, அவருக்கு உன்னை ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம வெள்ளை ஹீரோவும் தானியாவோடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா காவியா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா நான் காவியா கிடையாது, உங்கள் பொண்ணு தானியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பெருசாக எந்த ஒரு ஞாபகமே இல்லை. ஸோ நம்ம தானியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெள்ளை ஹீரோ பார்த்தீங்கன்னா தானியாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷமா தானியா கூட சேர விடாம இந்த ரொமானா அப்படின்ற ஹீரோடைய பாஸ் தான் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானியா. கருப்பு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேடை அப்படின்ற அந்த கம்பெனி மூலமா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. கருப்பு ஹீரோ பார்த்தீங்கன்னா டைரக்டா தன்னுடைய பாஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பாஸ் கேட்க, அதிகமாக எல்லாம் ஒன்று வேணா $2 மில்லியன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தனியாக கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்ல அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கருப்பு ஹீரோடைய பாஸ் சொல்ல, நீ கொண்டாந்து கொடு இல்லாட்டி இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்திட்டையும் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு கருப்பு ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சரின்னு நம்ம பாஸும் கேட்டுக்கிறாங்க. இப்போ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் எங்களை துரத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் கொலையெல்லாம் பண்ண கிடையாது, அங்கே நடந்தது ஒரு விபத்து, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாஸை பற்றின சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட சொல்லணும், உங்களை நான் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை ஹீரோவையும் தானியாவும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. ஆனால் வெள்ளை ஹீரோட வெர்ஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் பாஸ் சைடில் தானே இருக்கிறாரு, பாஸ் கிட்ட பணம் வாங்கிட்டார் இல்லையா. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கருப்பு ஹீரோவும் ரேச்சலும் பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்ட பணம் வாங்குறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர, அங்கே இந்த ஹீரோடைய பாஸ் பார்த்தீங்கன்னா கையில் பணத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைக்கில் வராரு. அப்போ ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தா இந்த கருப்பு ஹீரோடைய வெர்ஷனில் அந்த ஒசரமான ஆளும் அவனுடைய அடியாட்கள் 2 பேரும் உயிரோடு தானே இருப்பாங்க. அவங்க கருப்பு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அடிதடி பஞ்சாயத்துலாம் நடக்குது. ஸோ அங்கே நடந்த சேசிங்கில் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடென்ட்டில் கருப்பு ஹீரோடைய பாஸ் இறந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணத்தை தூக்கிட்டு கருப்பு ஹீரோவும் ரேச்சலும் தப்பிச்சிடுறாங்க. இப்போ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் இந்த இன்ஸ்பெக்டருடைய காரில் வந்துகிட்டு இருக்கும்போதே இந்த இன்ஸ்பெக்டருடைய பார்வையே ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான பார்வையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி தானியாவை அவர் பார்க்குற பார்வையும் ஏதோ ஒரு ட்ராப்பில் நம்மளை சிக்க வைக்கிறதுக்கான பார்வை தான் அப்படின்னு தானியா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போவே அங்கே இருக்கக்கூடிய விலங்கு எடுத்து இன்ஸ்பெக்டருடைய கையில் மாட்டி விட்டுட்டு நம்ம வெள்ளை ஹீரோவும் தானியாவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ கருப்பு ஹீரோ கையில் $2 மில்லியன் பணம் இருக்குது. ரேச்சல் கிட்ட குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ரேச்சலை தேடிட்டு இருக்கிறவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்றாருங்க. இன்னொரு பக்கம் வெள்ளை ஹீரோவும் தானியாவும் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் வராங்க. கரெக்டாக ஜின்னு வந்து சொடக்கு போடுது. அப்படி சொடக்கு போட்ட உடனே அவங்க எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இந்த 2 பேருமே ஒரு ஹீரோவாக மாறி வந்து ஜின்னு கிட்ட பேசும்போது ஹீரோக்கு எல்லா ஞாபகமே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து 2 வெர்ஷன்லையுமே உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சிட்ட. இப்போ உனக்கு 2 பேர்த்தில் எந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லு, நான் அந்த வாழ்க்கைக்கே உன்னை மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. கருப்பு ஹீரோ கிட்ட $2 மில்லியன் பணம் இருக்குது. நீ பணக்காரனா இருக்கலாம். வெள்ளை ஹீரோ கிட்ட பணமெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு அழகான காதலி இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு காதல் தான் முக்கியம். அதனால நான் வெள்ளை ஹீரோவோட வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு தாட்டி நீ அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னா மீண்டு வர முடியாது, நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு காதல் தான் வேணும், நான் தானியா கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஜின்னு ஒரு சொடக்கு போடுது. ஹீரோடைய வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போயிருது. இப்போ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் ஒருத்தர் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கரெக்டாக ஒரு புல்லட் வந்து ஹீரோ மேலே படுது. என்னன்னு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாருங்க ஹீரோவையும் தானியாவையும் போட்டு தள்ளுறதுக்காக. அதுவும் நம்ம ஹீரோடைய பாஸ் சொல்லி தான் அவரும் இந்த வேலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தானியாவை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து தடுத்துறாரு. அங்கே வந்து போலீஸ்காரங்க இந்த இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கே தகவல் வந்திருக்குது. இந்த மாதிரி ஹீரோடைய பாஸும் இந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து தான் இவங்க 2 பேர்த்த கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதோட லீக்ஸ் எல்லாம் வந்து போலீஸ்க்கு கிடைச்சிருக்குது. அதை வச்சு தான் இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. இப்போ வெள்ளை ஹீரோவும் தானியாவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இவங்க மேலே எந்த ஒரு கிரைம் வழக்குமே கிடையாது. வெள்ளை ஹீரோவை துரத்திட்டு வந்து ஃபேக்ட்ரியில் 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா விபத்து மாதிரி தான் கன்சிடர் ஆகுது. ஏன்னா டேரெக்டாக அவங்க 3 பேர்த்தையுமே கொல்ல கிடையாது. இப்போ இந்த ஜின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, சப்போஸ் நீ கருப்பு ஹீரோடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தேன்னு வையன் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒன்று சொல்லுது. பேசிக்காக இந்த கருப்பு ஹீரோ $2 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு ஒரு கப்பலில் போய் போர்டு ஆகுறாரு. ஒரு டெரரிஸ்ட் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கிறான். அந்த டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செய்யும்போது போலீஸ்காரங்க வராங்க. ஒரு டாக்ஸி வந்து இடிச்சு அந்த ஒரு டெரரிஸ்ட் தப்பிச்சு இந்த கப்பலில் வந்து போர்டு ஆகுறான். ஸோ இந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்த பாம்பு வெடிச்சு அந்த கப்பலில் இருந்த எல்லோருமே இறந்து போகிறாங்க. இந்த கருப்பு ஹீரோவும் இறந்து போயிடுறான். சப்போஸ் அந்த டெரரிஸ்ட் அந்த கப்பலில் போர்டு ஆகாமல் போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆயிருந்தான் அப்படின்னா இன்ட்ரோகேஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். அந்த இன்ஸ்பெக்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு உதவி பண்ணது இந்த ஹீரோடைய பாஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோடைய பாஸ் வந்து தானியாவை கொலை செய்ய சொல்லி கருப்பு ஹீரோவை அமிச்சதும் தெரிய வந்திருக்கும். ஸோ விஷயம் எல்லாம் வெளியே வந்து கருப்பு ஹீரோ போலீஸில் மாட்டியிருப்பான். ஸோ கருப்பு ஹீரோவை நீ சூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உன்னால் வெளியே வந்திருக்கவே முடியாது. நீ பணம் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம் அப்படின்னு சரியான ஒரு முடிவை எடுத்ததுனால உன்னோட வாழ்க்கை இப்போ சேஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் இந்த தானியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது தாராளமா கல்யாணம் பண்ணிக்கப்பா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், அதையும் பாத்துக்க அப்படிங்கும் போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மறுபடியும் என்ன ரெண்டாக்கிறீங்களே, ஒரு விஷயம்ல நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், இன்னொரு விஷயம்ல கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன், ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படிங்கும் போது இந்த ஜின்னு சிரிக்குது. இதோட இந்த படமும் முடியுது. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.